நம்ம தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெய்வ குற்றம் என்பது வராது. எப்போ? சந்தர்ப்ப சூழலின் காரணமாக. ஆனால் வேண்டுமென்றே அதை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தும் பொழுது, அல்லது அந்த தெய்வத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக சேர்ந்துவிடும். ஆனால் தெய்வம் இதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்காது. நீ எனக்கு இந்த வேண்டுதலை செஞ்சா தான் நான் உனக்கு நல்லது பண்ணுவேங்கிற மாதிரிலாம் எந்த தெய்வமுமே எதிர்பார்க்காது. ஏனென்றால் அனைத்தையும் கடந்தவன் தான் கடவுள்னு சொல்றோம். அதனால கடவுளுக்கு நம்மிடம் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனால் அதே நேரத்திலே அந்த தெய்வத்தை நாம் அலட்சியப்படுத்தும் பொழுது, எனக்கு சாமியாலாம் ஒண்ணும் நடக்கல, நான் வேண்டிக்கிட்டது நிஜம்தான், ஆனால் என்னுடைய முயற்சியால் தான் நம்ம நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அகம்பாவம் என்பது நம்முடைய தலைக்கு ஏறும் பொழுதுதான் அது போன்ற ஒரு குற்றங்கள் என்பது தானாகவே உண்டாகி விடுகிறது. எதனால்? அகம்பாவம் தலைக்கு ஏறும் பொழுது. அதாவது இந்த காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் சொல்றோம் இல்லையா, இந்த குணங்கள் நம்மிடத்திலே அதன் மூலமாக நாம் தெய்வத்தை நிந்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வ குற்றம் என்பது சேர்ந்துவிடும்.